beginwords.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் எஸ்.எஸ். குமரன். ஏற்கனவே பூ கல்வாணி படம் பார்த்துருப்பீங்க. இசை நல்ல ரீச் ஆச்சு. உங்கள் சப்போர்ட் இருந்தது. ஓரளவுக்கு எனக்கு ஒரு இசையில் அங்கீகாரம் கிடைச்சது. அடுத்து தேனி ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அது எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவு வெற்றியை கொடுக்கல. ஸோ நம்ம இசையமைப்பாளராக ஒரு அங்கீகாரம் கிடைச்சது, இயக்குனராக ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அந்த வகையில் ஒரு நல்ல படமாக ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு முயற்சியில் கேரள நாட்டிலம் பெண்களுடனே, இது பாரதியாரோட பாடலோட வரி எடுத்து அதை ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு கேரளா பேக்ட்ராப்பில் ஒரு படம் பண்ணி முடித்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த படம் நிறைய புது விஷயங்கள் இருக்குது, அடித்து சொல்லலாம். காரணம், இந்த படத்தோட திரைக்கதை விஷயங்களும் காட்சிகளும் நீங்கள் இதுக்கு முந்தைய பார்த்த எந்த படங்களோட சாயல் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு ஒரு தமிழ் சினிமா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாவில் ஒரு சாங் ஒன்று எடுத்திருப்பாங்க, 2-3 சீன் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த படம் முழுக்க கேரளாவில் நடக்கக்கூடிய ஒரு தமிழ் படம். தமிழ் மக்களும் மட்டுமல்லாமல் மலையாள ரசிகர்களும் பிடிச்ச படம் அந்த படம் அமையும். அந்த மாதிரி ஒரு திரைக்கதை உருவாக்கி வச்சுருக்கேன். இதில் வைரமுத்து சார் பாடல்கள் எழுதியிருக்காரு. அதாவது வைரமுத்து சார் தமிழ் நாட்டை பற்றி, தமிழ் மண்ணை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஆனால் முதலாக கேரளாவை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். கேரளா போல ஒரு மண்ணும் இல்லையே, கேரளத்து கிளி போல ஒரு பெண்ணும் இல்லையே, காற்று வந்த தாளாட்டும் வீடு, இது கடவுள் ஓய்வு கொள்ளும் நாடு. ஸோ கடவுளுக்கே பிடித்த கண்ட்ரி, காட்ஸ் ஓன் கண்ட்ரிமாங்க கேரளாவை. ஸோ அதனால் அந்த ஒரு பாடல் ரொம்ப அழகாக வரியில் எழுதியிருப்பார். எழுதி மட்டும் போட்டிருக்கோம் ரொம்ப நாளைக்கு அவருங்க எல்லா பாடல்களுமே. ஸோ இந்த பாடலை மோகன்லால் சார் பாடல்னா நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் அப்ரோச் பண்ணியிருக்கோம். அவரும் 2 நாளில் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய புது விஷயங்கள் இருக்குது. இந்த டைட்டில் சாங்கில், ஓப்பனிங் சாங்கில் பார்த்தீங்கன்னா கேரளாவோட கல்ச்சரை ஃபங்க்ஷன் 1 இயர் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை பூரா, அவங்களோட கதகளி ஆகட்டும், போட் ரேஸ் ஆகட்டும், ஒரு விஷு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், புலிகளி ஆட்டமாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து ஓணம் பண்டிகையாக இருக்கட்டும், எல்லா ஃபங்க்ஷன்லையுமே நாங்கள் ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு சாங்கில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1 இயர் நடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சிகளை ஒரு சாங்கில் கொண்டு வரும்போது பிரம்மாண்டமாக வந்திருக்குது. அது மோகன்லால் சார் பாடும்போது ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஹலோ யாரது கடவுளா மோகித் சவான் பாடியிருக்காரு, பாம்பே சிங்கர். ஸோ எல்லா பாடலுமே எழுதி மட்டும் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 3 கதாநாயகிகள் 1 கதாநாயகன். அபிங்கிற ஒரு புது பையன் இந்த படத்தை அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது அவரோட லட்சியம் என்னென்னா, ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு மலையாள பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு லட்சியத்தோடு போகக்கூடிய ஒரு பையன். அவரோட லட்சியம் இல்லை, அவங்க அப்பாவோட லட்சியம் அதுதான். ஏன்னா அவங்க அப்பா ஒரு மலையாள பொண்ணை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருப்பார். அவர் யார்? ஞானசம்மதம். நீங்கள் மதுரை தமிழ் பேசும் பட்டிமன்ற பேச்சாளர் ஞானசம்மதம் இதில் அப்பா கேட்டு நடிச்சிருக்காரு. மதுரை தமிழ் பேசும் ஒரு ஞானசம்பந்தம் சார் ஒரு மலையாளம் பேசினா எப்படி இருக்கும், அதை சுவாரஸ்யமாக கொண்டு வந்திருக்கும். இதை பிடிக்காத ஒரு அம்மா, ஹீரோட அம்மா, தமிழ் கல்ச்சர் வேணும்னு நினைக்கிற ஒரு அம்மா. ஸோ அப்பா அம்மாவுக்கு மத்தியில் நடுவில் பையன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கேரளாவில் போய் இவன் 3 பெண்களை ட்ராவலை சந்திக்கிறான். அந்த 3 பெண்களை அப்பாவோட லட்சியத்தை பூர்த்தி பண்ணுறானா, அது அம்மாவோட லட்சியத்தை பூர்த்தி பண்ணுறானா, இல்லை அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கும். கண்டிப்பாக இந்த படம் என்னோட சினிமா கேரியரில் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும். காளி அப்படி ஒரு கேரக்டர் புதுசாக அப்கமிங் காமெடி ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஒரு மெயின் பார்ட் ஹீரோட கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கும். நிறைய புதுமுகங்களோட, புது கதை பரிமாணங்களோட, நல்ல சாங்கோட, நல்ல லொக்கேஷனோட, நல்ல கதைக்களத்தோடு இறங்கியிருக்கும். டைட்டில் எவ்வளோ கேட்சியாக இருக்கோ அது மாதிரி படம் முழுக்க ஒரு 2.5 மணி நேரம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா யுவராஜ் ஓம் பிரகாஷோட அசோசியேட்டாக இருந்தார், கேமரான் பண்ணியிருக்காரு. கோபி வசனம் பண்ணியிருக்காரு, அறிந்து மரியாமல் எழுதினவர் அப்புறம் பண்ணியிருக்காரு. சிவகுமார், டிடிஎஸ் பிரசாத். இந்த படத்தில் சவுண்ட் ரொம்ப முக்கியத்துவமாக பண்ண போகிறோம். ஏன்னா ஆம்பியன்ஸ் சவுண்டும் மிக்சிங், அந்த டயலாக் மாடுலேஷன் எல்லாமே இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்குது. ஒரு சவுண்டு ஒரு பெரிய கேரக்டர் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணுறது. எப்படி கதைக்கு முக்கியத்துவமாக அந்த படத்தில் சவுண்டுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்து இந்த படத்தில் கேர் எடுத்து பண்ணுறாரு சிவகுமார். ஸோ எல்லாமே ஒரு நல்ல டெக்னீஷியன், நல்ல டீமாக சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கும். ஏப்ரல் மாதம் மிடில் ஆடியோ லான்ச், மேல மூவி ரிலீஸ், தமிழ் அண்ட் மலையாளம் பைலிங்குவல்ல. ஸோ உலகம் பூரா இருக்கிற தமிழ் மலையாள ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு விருந்து அமையும். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்து வரும் beginwords.com இந்த படத்துக்கும் நல்ல அங்கீகாரம் கொடுங்க. நல்லா இருக்கும். இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த படத்தோட சாயலோ, எந்த படத்தோட கதை அம்சமோ இந்த படத்தில் இருக்காது. கண்டிப்பாக புது விஷயங்கள். தமிழ் சினிமாவில் ஒரு மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் பேக்ட்ராப்பில் படம் பார்த்துருப்பீங்க. கேரளா முழுக்க ஒரு தமிழ் சினிமா அந்த படம் இருக்குங்கிறதுல நம்பிக்கையில் உங்களோட வாழ்த்துக்களோடும் உங்களோட சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இசையமைப்பாளர் எனக்கு அங்கீகாரம் கிடைத்த மாதிரி இந்த படம் மூலமாக இயக்குனராக எனக்கு அங்கீகாரம் கிடைக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். ஹாய் beginwords, நான் அபி. கேரள நாட்டிலம் பெண்கள் படத்தில் ஹீரோவாக குமரன் சார் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஹீரோன்றதை விட இந்த படத்தோட ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ, அந்தளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபுல்லாக கேரளா பேக்ட்ராப்பில் தான் பண்ணியிருக்கோம். கேரளா பற்றி கேரளா மக்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் யாருக்குமே தெரியாத விஷயங்கள் எங்கள் டேரக்டர் சார் தேடி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு லொக்கேஷனுமே ரொம்ப புதுசாக தான் இருக்கும்.
டெஃபினட்டாக நீங்கள் பார்க்காத ஒரு விஷயமா தான் கேரளாவை புதுசாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த படத்தில். என்னோட கேரக்டர் உன்னிகிருஷ்ணன் ஃபேஷன் பண்ணியிருக்கேன். அப்பா கேரக்டர் ஞானசம்பந்தம் சாரும், அம்மா கேரக்டர் ரேணுகாதேவி மேடம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு பையனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதை ரொம்ப காமெடியாக சார் சொல்லியிருக்காங்க. காமெடி ரோல் வந்து காளி பண்ணியிருக்காரு ரொம்ப சப்போர்ட்டிவாக. இவங்க எங்கள் இந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கலைக்கலாக வந்திருக்கு. சாங்ஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு சாங்ஸுமே நீங்கள் எந்த சாங்ஸ் பிடிச்சுன்னு கேட்டிங்கன்னா என்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சாங்ஸுமே அந்த அளவு இருக்குது. பேசிக்காகவே சார் மியூசிக் டைரக்டர் அண்ட் வைரமுத்து சார் வந்து லிரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக சார் இந்த ஸ்கிரிப்ட் எப்போ அனுப்பிச்சாரோ அப்போ இருந்து ஃபுல் எஃபோர்ட் இதுக்காக மட்டும்தான் இருந்தது. சொல்லப்போனால் எப்படி நீங்கள் இந்தியாவில் வந்து கேரளான்னு ஒரு தனியாக ஸ்டேட் இருக்கும், அது மாதிரி சென்னையில் வந்து எங்கள் சாரோட ஆஃபீஸ் ஒரு கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ஒரு 1.5 இயர்ஸாக வந்து சார் வந்து ஃபுல் டைம் மலையாளியவே மாறிட்டார். ஈவன் அப்போது என்ன பேசுகிறான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்தளவு சார் இன்வால்மெண்ட்டாக அந்த ஸ்கிரிப்டில் இருந்தனால எங்கனாலேயும் வந்து இன்வால்மெண்ட்டாக பண்ண முடிஞ்சு. சொல்லப்போனால் நான் 3 ஹீரோயின்ஸ் எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் தான். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் புதுமுகம்ன்ற ஒரு பயம் இல்லாத அளவுக்கு இருந்ததுக்கு காரணம் எங்கள் டீமில் இருந்த ஒவ்வொருத்தரோட சப்போர்ட். சும்மா சொல்லக்கூடாது, எங்கள் டீமில் எல்லாருமே எங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கேமராமேன் சார் டீம் ஆகட்டும், யுவராஜ் சார் கேமராமேன் பண்ணியிருக்காங்க, கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட அசிஸ்டன்ஸ், டைரக்ஷன் டீம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மோரோவர் கேரளாவுக்குள்ளே போகிறோம், மலையாளம் தெரியாது, அந்த ஒரு பயமே இல்லை. ஏன்னா அங்கே நாங்கள் எந்தெந்த லொக்கேஷனில் போய் எடுத்தோமோ அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. சொல்லப்போனால் இந்த 65 நாள் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த 65 நாளுமே எங்களுக்கு ஈவன் ஒவ்வொரு ஹீரோக்கு வந்து படம் இல்லை எல்லா படமும் மறக்க முடியாது. பட் நான் எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த படம் என்னால் மறக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் கொடுத்துருந்தாங்க. சொல்லப்போனால் வந்து இந்த படத்தில் வந்து நான் நடிப்பு கற்றுட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த படத்தில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுட்டேன். சாரோட ஆட்டிடியூட்லேருந்து எவ்வளோ இந்த வயசுலேயும் இவ்வளோ ஸ்பீடாக அவரால் எப்படி முடியுது. ஒரு 10 வயசு பையனுக்குள்ள ஒரு அந்த எனர்ஜி இன்னும் அவர்கிட்ட இருக்குது. அவர் எங்கனாலே ஃபாலோ பண்ண முடியாது. அந்தளவு இங்கே கேமரா டீமில் இருப்பார், திடீர்னு பார்த்தா அங்கே லொக்கேஷனில் இருப்பார், அங்கே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவார், இங்கே டைரக்ஷன் டீமில் இருப்பார், எங்கே இருப்பாருன்னே தெரியாது. அந்தளவு ஸ்பீடாக சொல்லப்போனால் ஒவ்வொரு சீனுமே சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உருவாக்கியிருக்காங்க. அவரோட அந்த ஒரு டெடிக்கேஷனுக்கு நாங்கள் எங்களை ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் இது மொத்தம் ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் வந்து இந்த படத்தை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் தியேட்டருக்கு வந்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி நாங்கள் இந்த படத்தை க்ரியேட் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்ப்பீங்க. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு சாங்ஸுமே அவ்வளோ கிளியராக இருந்திருக்கு. மொரோவர் இந்த படத்தில் வந்த ஒவ்வொரு கேரக்டருமே அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க இன்வால்வ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. மொரோவர் சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்கள எங்களை அந்த மாதிரி நியூ ஃபேஸ்னு ட்ரீட் பண்ணாமல் எங்களுக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சொல்லிக் கொடுத்தாங்க. குறிப்பாக எங்கள் குமரன் சார் சொல்லணும்னா ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து நாங்கள் எவ்வளோ பயம் இருந்ததோ அந்த பயத்தை வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் தான் எங்களுக்கு ஃபுல்லாக இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் டேயில் எங்களுக்கு இந்த பயம் லாஸ்ட் டேயில் இல்லாமல் இருந்த காரணம் சார் தான். ஸோ அவர் கொடுத்த சப்போர்ட்டும் எங்கள் டீம் கொடுத்த சப்போர்ட்டும் எங்களை வந்து இந்தளவு உருவாக்கியிருக்கு. நான் பேசிக்காக மதுரை மெக்கானிக்கல் ஃபினிஷ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ சினிமாவில் எனக்கு இன்ட்ரெஸ்டடாக தான் இருந்தது. ஆனால் சினிமாவில் என்ட்ராகிறப்போ ஒரு பெரிய பயம் இருந்தது. ஆனால் இப்போ அந்த பயம் வந்து குமரன் சார் மூலமாக போயிடுச்சு. ஸோ எனக்கு எப்படி எங்கள் டீம் சப்போர்ட் பண்ணாங்களோ அது மாதிரி சினிமா ஃபீல்டில் என்ட்ராகிற எனக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட சப்போர்ட்ஸ் தான் எங்களுக்கு தேவை. தேங்க்ஸ். வணக்கம், நான் காளி பேசுகிறேன். கேரளா நாட்டிலும் பெண்களுடனே இந்த படத்தில் வந்து கேசவன் அப்படின்ற ஒரு காமெடி கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். குமரன் சாரோட ஃபஸ்ட்டு படம் தேநீர் விடுதலையும் நடிச்சிருந்தேன். அப்புறம் கலகலப்பு, தடையற தாக்க இதில் ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு ஃபுல் த்ரோட் காமெடி தான் பண்ணியிருக்கேன். படம் செம்ம ஜாலியாக வந்திருக்கு. இன்னுமே ஒவ்வொரு டெக்னிக்கல் லெவலையும் போக போக எல்லா டெக்னீஷியனும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்பிக்கையாக சொல்கிறேன். இது செம்ம காமெடி படம். ஒரு 40-45 நாள் கேரளாவில் பட்டையை கிளப்பி எல்லா ஏரியாலும் ஒரு ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கான். குமரன் சார் சொல்லவே வேண்டாம், பேசிக்காக ரொம்ப காமெடி சென்ஸ். அவர் கூட பழகினவங்க மட்டும் தான் தெரியும். 45 நாள் ஒரு பிக்னிக் மாதிரி தான், ஷூட்டிங் போன ஃபீல்லாம் இல்லை. செம்ம ஜாலியாக நடித்தோம். படம் அதுக்கேற்ற மாதிரி செம்ம அவுட்புட்டில் வந்திருக்கு. ஒவ்வொரு டெக்னிக்கல் லெவலையும் இன்னும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்போயுமே ஒரு ஃபுட்டேஜ் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸ் சிரிப்பாங்கன்றது அது காமெடி ஓகே. ரிப்பீட்டடாக பார்க்கும்போது சிரிப்பு வர்றது தான் ஒரு குவாலிட்டின்றதை நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ஒர்க் பண்ணதில். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமரன் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.